மோட்டரோலா வந்து H Plus அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்றைக்கி வந்து மோட்டரோலா நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டரோலா H Plusல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டரோலா வந்து H Plus அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்றைக்கி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து UK மற்றும் US கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணும்போது அது கூட சேர்த்து மோட்டரோலா எட்ஜ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த மோட்டரோலா எட்ஜ் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினில் இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது ஸ்னாப்டிராகனோட 765G சிப்செட்டில் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு ஒருவேளை கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஃபோனை பற்றின வீடியோ வந்து நாளைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த மோட்டரோலா H Plus ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே வந்து கிளாஸ் பாடியால் செஞ்சிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே தான் இதில் அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்டு. இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கிளாஸ் பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இது வந்து கார்னிங் கோலா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் ஃபுல்லுமே வந்து நமக்கு 3D கிளாஸாக வந்திருக்கு. சைடில் ஃபுல்லாக கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு வந்து தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு குட்டி பஞ்சுவல் கேமராவோட வருது. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அதனால் வந்து டேரெக்டாக டிஸ்பிளேலேருந்து உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங்கான A கிரேட் டிஸ்பிளே இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏற்கனவே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஸ்னாப்டிராகனோட 865 அப்படிங்கிற லேட்டஸ்டான சிப்செட்டோட வருது. 2.84 GHz வரையும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து Adreno 650 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான ஹெவியான கேம்ஸ்னாலும் சரி, ஆப்ஸ்னாலும் சரி ஈஸியாக இந்த ஃபோனில் ரன் பண்ணிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட்டோட வருது. ஸோ ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது எந்த விதமான ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளூயிடாக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனாக வருது. 12GB RAM வித் 250GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ இந்த RAM வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR5X RAM பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 ஸ்டோரேஜ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து UK மற்றும் USல மட்டும் இந்த ஸ்டோரேஜை கொண்டு வந்தாங்க. பேஸ் வேரியண்ட்டே வந்து 12GB தான். அதை தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஸ்டோரேஜாக கொண்டு வந்தாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு ஏதாவது அடிஷனலாக ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் வரப்போகுது. அது 12GB RAM 2GB ஸ்டோரேஜில் வருது. இந்த RAM வெர்ஷன் வந்து LPDDR5X RAM பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 3.0 ஸ்டோரேஜ் வருது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராவுக்கு வரலாம். ஃபோனோட பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 108 மெகாபிக்சல் சாம்சங்கோட சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. மேலும் பிக்சல் சைஸை பொறுத்தவரை 0.8 மைக்ரான்ஸ் இருக்குது. மேலும் இந்த கேமராவில் வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான ஃபீச்சரும் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 117 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். f2.2 அப்பர்ச்சரில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து மேக்ரோ மோடும் இருக்குது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸுமே இந்த வைட் ஆங்கிள் கேமரா மூலமாக யூஸ் பண்ணலாம். மூணாவது கேமரா வந்து ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. இது f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இந்த லென்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரையும் 6K வீடியோ, அதாவது 4Kல அதுக்கும் மேலே 6K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4K வீடியோ வந்து 60 ஃப்ரேம் per second இந்த ஃபோனில் கேப்சர் பண்ணலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 25 மெகாபிக்சல் கேமரா வருது. f2.0 அப்பர்ச்சரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் சைஸை பொறுத்தவரையும் 0.9 மைக்ரான்ஸ் இருக்குது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 10 OSல ரன் ஆகுது. வழக்கமான மோட்டோ ஃபோன்ஸ் மாதிரியே வந்து இது வந்து டிஃபால்ட்டான ஸ்டாக் UIல ரன் ஆகுது. இது போக இது வந்து மோட்டரோலாவோட UX கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட வருது. ஸோ நிறைய விஷயங்கள் இது மூலமாக செய்யலாம். குறிப்பாக வந்து சாப் கெஸ்டர் மூலமாக நீங்கள் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண முடியும். ட்விஸ்ட் ஆஃப் ரிஸ்ட் மூலமாக கேமராஸ் ஆன் பண்ணலாம். இது போக இந்த H Plusல வந்து அடிஷனலாக இந்த எட்ஜ்லேயே வந்து நிறைய கஸ்டமைசேபிள் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் மியூசிக் விளையாடும் போதோ இல்லை கேம்ஸ் விளையாடும் போதோ வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து சைடில் இருக்கிற அந்த எட்ஜ் மூலமாகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது போக தீம்ஸ், ஃபாண்ட், ஐகான் ஷேப், கலர்ஸ் மாதிரியான பல விதமான கஸ்டமைசேபிள் ஆப்ஷன்ஸோட இந்த UX கஸ்டமைசேஷன் வருது. ஸோ இது மூலமாக உங்கள் மோட்டரோலா ஃபோன்ஸை இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் 108 மெகாபிக்சல் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து 27 மெகாபிக்சலாக வரும். அதாவது நமக்கு குவாட் பீனிங் டெக்னாலஜி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி வந்து 27 மெகாபிக்சல் ஷார்ட்ஸாக கொடுக்கும்.
மேலும் இந்த H Plus வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து வேவ்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் மூலமாக வந்து முந்தைய காட்டிலும் அதாவது பழைய மோட்டரோலா ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 60% அதை விட சவுண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் வந்து ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 203 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆக்சிடென்டலாக லைட்டாக தண்ணி பட்டுச்சுன்னா வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து ஃபோன் எங்கேயே தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டும். காரணம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபோனோட வெயிட் அதிகம் சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க வயரில். ஸோ ஒருவேளை வயர்லெஸ்ஸை சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ண முடியும் கிளாஸ் பாடி கொடுத்த காரணத்தினால. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 2020 வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவங்க இன்னுமே 18 வாட் சார்ஜிங்கில் இருக்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இருந்தாலும் வந்து 18 வாட்டுக்கு வரது வந்து ரொம்ப ஒன்றும் ஸ்லோன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவான பாயிண்ட் தான். இது போக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓகே தான். அது போக 5 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மோட்டரோலா ஃபோனை திருப்பி போட்டு மற்ற ஏதாவது டிவைஸ் வச்சு வச்சிங்கன்னா வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ண முடியும். குறிப்பாக வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அல்லது ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான டிவைசஸ் வந்து டேரெக்டாக இந்த ஃபோனை திருப்பி வச்சு அது மேலே வச்சிட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். இந்த ஃபோனில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஃபோன் வந்து 5Gயில் SA NSA சப்போர்ட்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் டூயல் 4G VoLTE சப்போர்ட்டும் இருக்குது. இது போக டூயல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.1 மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கான நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து தண்டர் கிரே, ஸ்மோக்கி சாண்ட்ரியா அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இந்தியாவில் என்ன பிரைஸில் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் யூஎஸ்ல உள்ள பிரைஸ் வச்சு பார்க்கும்போது யூஎஸ்ல வந்து $1000 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இந்த ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 77,000 ரூபா அப்படிங்கிற பிரைஸில் இந்த இந்தியாவில் லான்ச் ஆகும். அது போக GST சார்ஜ்லாம் இருக்குது அடிஷனலாக இந்தியாவுக்கு வரும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோன் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 77,000 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். காரணம் இதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus 8 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவே வருது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக லான்ச் பண்ண Mi 10 ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அது கூட 50,000 ரூபா அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வருது. இது வந்து கூட கொஞ்சம் அதிகமாக வர்றது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஸோ இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. அதாவது வந்து இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா காரணம் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து 18 வாட் சார்ஜிங்கிறது கொஞ்சம் கம்மியான விஷயமா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் விஷயம் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்படி சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த இந்தியாவுக்கு வந்து ப்ரைஸிங் கம்மியாக எடுத்து வராங்களா இல்லையாங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபோனை பற்றின ப்ரைஸிங் பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேம் வெர்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது போக இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து சேல் வந்து ஆரம்பமாகுது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வாங்க ஆரம்பித்தாங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.